யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னை கொடுக்கிற செய்தி அதுதான். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கட்டுகள், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் இதில் தவித்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஐயோ நான் அகப்பட்டு நிற்கிறேன், இந்த கண்ணியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது லூக்கா 4:18 வசனம், வேத வசனத்தை அவர் ஜெபாலயத்தில் வாசித்த போது கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கூறும்படி, துயரப்பட்டவளை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதற்காக நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறதை வசனம் சொல்லுகிறார். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் ஒரு மதத்தை பரப்ப வரவில்லை, இயேசு மத கொள்கைகளை பற்றி பேசவும் இல்லை. ஆகவே அவர் வந்ததின் நோக்கம்தான் என்ன? கட்டுண்டவளை விடுதலை ஆக்குவதற்கு, துயரப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, வேதனையில் இருக்கிற மக்களுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாவத்திலும் சாபத்திலும் இந்த விடுதலை கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுப்பதற்கு, அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆகவே நம்முடைய விடுதலைக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர்தான் சொல்லுகிறார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக. இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஒன்று சாத்தானுடைய வல்லமை, இன்னொன்று தேவனுடைய வல்லமை. சாத்தானுடைய வல்லமை என்ன செய்யும்? அநேக இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் கேள்வி எழுப்புவார்கள், ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி தீமையெல்லாம் நடக்கிறது? ஏன் இப்படி விபத்து மரணங்கள் நடக்கிறது? ஏன் இப்படி வியாதி வேதனை உண்டாகிறது? ஏன் இப்படி மனிதர்கள் துயரத்தில் வாழ வேண்டும்? இறைவன் அன்புள்ளவனாக இருந்தால், தெய்வம் அன்பானவராக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதான கேள்வி எழுப்புவார்கள். அறியாமையினால் அப்படி கேட்பது உண்டு. வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறது. ஒன்று தேவனுடைய வல்லமை, அது நன்மை செய்கிற வல்லமை. இன்னொன்று தீய வல்லமை, அது சாத்தானுடைய வல்லமை. அந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10:10 சொல்லும் பொழுது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசுவை அவனை குறித்து சொல்லுகிறார். மனிதருடைய சமாதானத்தை திருடுவதற்கு அவர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறான். மனுஷருடைய ஆரோக்கியத்தை திருடிக் கொள்ளுவதற்கு அவர்களுக்குள்ளே வியாதியை கொண்டு வந்து விடுகிறான். ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுப்பதற்கு குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறான். அவன்தான் இந்த தீமையான காரியத்தை செய்வகிறவன். இந்த நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் அந்த பொல்லாதவன் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் அழிவை உண்டாக்குகிறவன். அதனால தான் அவனுடைய வல்லமையில் இருந்து மனிதர்களை மீட்டு எடுப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து வாழ்வளிப்பதற்காக இயேசுவாக இந்த உலகத்தில் தேவன் அவதரித்து வந்தார். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், சாத்தான் எத்தனை வல்லமையோடு உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதாக. இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டுகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் சிக்கி விடுதலைக்காக நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது சாத்தான் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம், பாவத்தை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து அவனுடைய ஆத்மாவை பாவத்தின் அடிமைதனத்திற்குள்ளாக்கி விடுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். சரீரத்தை மாத்திரம் நாம் வெளியிலே பார்க்கிறோம். மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். அவனுக்குள் இருக்கிற இன்னொரு காரியம் ஆத்மா, அவனுடைய ஆவி. ஆவி போய்விட்டால் உயிர் போய்விட்டது, சபம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் நம்முடைய ஆத்மா. அதுதான் தெய்வத்தை தேடுகிறது, அதில் தான் சமாதானம் உண்டாகிறது, அதில் தான் ஒரு நிம்மதி. அதான் தேவ சமாதானம். நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை ஒரு பாவத்தினால் கரை படித்து விட்டால் மனிதன் சமாதானத்தை இழந்து போவான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போவான் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகவே முதலாவது ஒரு மனிதனை சாத்தான் பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிறான். பாவம் செய்ய வைத்து பாவ பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவன் நிம்மதியை குலைத்து அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறான். அதனால் தான் அநேகருடைய உள்ளம் பாவத்திலிருந்து விடுதலை பெற இயங்குகிறது. பாவ மன்னிப்புக்காக மனிதனுடைய உள்ளம் இயங்குகிறது. ஆகவேதான் மனிதர்கள் தெய்வத்தை விசேஷமாய் தேடி அலைகிறதை பார்க்கிறோம். எங்கு போனால் என் பாவம் மன்னிக்கப்படும், எங்கு போனால் எனக்கு ஆத்மாவில் ஒரு நிம்மதி கிடைக்கும், எங்கு போனால் ஒரு தெய்வ சமாதானம் கிடைக்கும், அதற்காக நான் என்ன செய்யலாம், இறைவனுக்கு நான் என்ன செய்தால் இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் என்று மனிதனுடைய உள்ளம் ஏங்கி அதற்காகத்தான் தாகத்தோடு தெய்வத்தை தேடி அலைகிறது. பாருங்கள், பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கொலைத்து போடுகிறார். அது அடிமையாக்கி விடுகிறார், அது அடிமையாக்கி விடுகிறார். ஒரு சமயம் எங்கள் ஊரில் நாலுமாவடியில் அநேக வருஷத்துக்கு முன்னால், நான் அந்த நாட்களில் ஊழியத்தின் ஆரம்ப காலம், பஸ்ஸுக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்தார். அவர் தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவர், நிலத்திலே விவசாய நிலத்திலே உழைக்கக்கூடியவர். அவர் என்னோடு அன்பாய் பேசி கொண்டிருந்தார். அவர் மதுபான பழக்கம் உள்ளவர் என்று எனக்கு தெரியும். அதனால நான் மெதுவாக கேட்டேன், நீங்கள் தினசரி கூலி வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்க, வேலை செய்து சம்பளம் வந்தால் தான் வீட்டில் சாப்பிட முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், காலையிலே போயிடுவோம் ஐயா, நல்ல வெயில் ஏறு வரைக்கும் வயலில் வேலை செய்துட்டு எனக்கு இவ்வளோ கூலி கிடைக்கும் என்று சொன்னார். எவ்வளவு மதுபானம் குடிப்பீர்கள் என்று நான் கேட்டேன். கொஞ்சம் அவருக்கு வெட்கம், நேரடியாக நான் கேட்டதுனால. அதனால சொன்னார், அவர் சொன்னது பாதிக்கு மேலே மதுபானம் குடித்து விடுவாராம். மீறி கொஞ்சம் ரூபாய் கொண்டு போய் என் மனைவி கையில் கொடுப்பேன், அவளும் வேலை செய்கிறாள், எங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், ஏன் இப்படி நீங்கள் மதுபானம் குடிக்க வேண்டும்? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தா எவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். உங்களுடைய சரீரத்தையும் கெடுத்து ஆத்மாவையும் கெடுத்து உங்களுடைய பணத்தையும் நீங்கள் தொலைத்து ஏன் அந்த மதுபானம் அருந்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்னேன். கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார். கடைசியா அவர் சொன்னார், ஐயா, சாப்பிடாம வேண்டுமானால் என்னால் இருக்க முடியும், ஆனா இந்த சாராயம் இல்லாம என்னால் வாழ முடியாது. அது சொல்லும்போது சந்தோஷமாய் சொல்லவில்லை, ஒரு துக்கம், ஒரு வேதனை, என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். அப்போதான் ஆண்டவர் என்னோடு பேசினார், மகனே, இவனுக்கு தேவை ஆலோசனை அல்ல, விடுதலை. இவனுக்கு தேவை ஆலோசனை அல்ல, அவன் அதிலே பிடிபட்டிருக்கிறான். அந்த பாவம் அவனை அடிமையாக்கி விட்டது. இப்பொழுது அதை விட நினைத்தாலும் அவனால் விட முடியவில்லை. ஆகவேதான் அவனுடைய உள்ளம் சோகத்தில் இருக்கிறது. என்னால் இதை விட முடியவில்லையே என்ற ஒரு துக்கம். அதனால் அவனுக்கு தேவை விடுதலை. இன்னைக்கு இதுதான் மனிதனுடைய நிலைமை. யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? இந்த பாவத்தில் சிக்கிக் கொண்டேன், இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேன், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று மனிதனுடைய உள்ளம் இயங்குகிறது. ஆனால் இயேசு விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஒரு சமயம் சிவகாசிக்கு நான் போயிருந்த சமயம் அங்கே ஒரு ஐயாவை சந்தித்தேன். அவருடைய அனுபவம் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ஒரு சந்தோஷமானதும் கூட. ஆரம்பத்தில் அவர் பாருங்கள், இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர். மதுபானம் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. நல்ல சாராயம் குடிக்கிறார். சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் கொண்டு போய் சாராயத்தில் செலவு பண்ணவருக்கு
திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். நம்ம ஏன் இந்த காசு கொண்டு போய் சாராயக்கார அவன் வியாபாரிகிட்ட கொடுக்கணும், நம்மளே சாராயம் காய்ச்சா நம்மளே குடிச்சுக்கலாமே என்று சொல்லி இவரே சாராயம் காய்க்க ஆரம்பிச்சாராம். ஏன்னா அதை போய் குடித்து அவங்க சாராயம் காய்க்கிறதெல்லாம் பார்த்து அவருடைய கிராமத்தில் அவரே சாராயம் காய்ச்சாராம். சாராயம் காய்ச்சி அவரே குடிக்கிறாரு. எவ்வளோ குடிக்க முடியும், நிறைய மீதி இருக்குது, வியாபாரம் பண்ணிடலாம். குடிக்க ஆரம்பித்தவர் சாராய வியாபாரியாக மாறிட்டார். அவர் குடித்தது போக மீதியெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் சொல்லி சாராய வியாபாரியாகவும் மாறிவிட்டார். அதனால பாருங்க, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, மனைவி அடிக்கிறது உதைக்கிறது, போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணிட்டு ஜெயிலுக்கு வைக்கிற லாக்கப்பில் அப்போ வர்றது, வாழ்க்கையே சின்னபன்னமாகி சமாதானத்தை இழந்து போனார். அவருடைய மனைவி அந்த சமயத்தில் இவரோடு வாழ முடியாது, இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட தற்கொலை செய்து கொண்டு செத்து விடலாம் என்று ஓடினார்கள். அந்த சமயத்தில் ஒருவர் சொன்னார், எங்கம்மா அழுதுகிட்ட போற, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்து போகிறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை, உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், நீ அவரை தேடு, உனக்கு உதவி செய்வார் என்று இயேசுவை பற்றி சொன்னாங்களாம். அந்த சகோதரி பாருங்க, இயேசு எனக்கு உதவி செய்வாரா, என் கணவரை மாற்றுவாரா, என் குடும்பம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், இயேசு உனக்கு விடுதலை தருவார். அவங்க பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஜெபம் பண்ற இடத்துக்கு போனாங்க, இயேசுவை அறிந்து கொண்டாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா முழங்கால் போட்டு. ஒரு நாள் கணவர் வந்து விட்டார். என்ன நீ புதுசா ஒரு கடவுளை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி காலில் எட்டி உதைப்பாராம். அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவதற்கு மடி. அவ்வளோ சகித்து கொண்டு ஒரு நாள் சொன்னாங்க, ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ற இடத்துக்கு நீங்க வாங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், என்னை யாரும் மாற்ற முடியாது, இயேசுவே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது, நான் எத்தனை வருஷ குடிகாரன், நானே சாராயம் காய்ச்சி குடிக்கிற ஆளு, என்னை மாற்ற இயேசுவால முடியாது. இல்லை பரவாயில்ல, ஒரே ஒரு முறை வாங்க. அந்த மனைவி கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு கடைசியில் ஒரு நாள், சரி வர்றேன், ஒரு நாள் தான் வருவேன், நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பிடுவேன், சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜெபம் நடத்துகிற ஐயாட்ட கூப்பிட்டு போனாங்க. அவரை பார்த்து சொன்னார், ஐயா இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு அன்பா சொன்னார். அதெல்லாம் விடுதலை ஆக்க முடியாது, நான் எவ்வளோ குடிகாரன் தெரியுமா, உங்கள் இயேசுவால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசின உடனே அவருக்கு அதிர்ந்து விட்டார். இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி. நான் அவ்வளோ குடிகார, சாராயம் காய்ச்சி குடிக்கிற ஆளு, நான் என் இயேசெல்லாம் மாற்ற முடியாது. இல்லை, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் சொல்கிற ஒரு ஜெபத்தை நீங்கள் திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். அது உண்மையான இருதயத்தோடு சொல்லணும். 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டப்படி போங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் வற்புறுத்தலுக்கு அப்புறம், சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும் கேட்டாராம். நான் சொல்லி கொடுக்க ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்கன்னாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கொண்டார். அப்படி மனைவி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே என் கணவரை தொடும் என்று சொல்லி. அவர் சொன்னார், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். அவ்வளோதான், சின்ன ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு 2 வார்த்தை இயேசுன்ற நாமத்தை சொல்லி சொன்னார். அவ்வளோதான், இருதயம் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார். அதுதான் இயேசுடைய தொடுதல். உடைந்து அழ ஆரம்பித்தார். இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு சில நிமிட நேரம் கதறி ஜெபித்தார். நான் அவரை சந்தித்தேன். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், ஐயா அந்த ஜெபம் பண்ணும்போது ஒரு கற்புதம் நடந்தது பாருங்க. என்ன நடந்துச்சியான்னு கேட்டேன். ஒரு நிலத்துல இந்த செடியை பிடுங்கி எடுத்து அப்படி போட்டா அது எப்படி காஞ்சி போயிருமோ, அதே மாதிரி என் உள்ளத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று பிடுங்கி எடுத்தார் பாருங்க இயேசு. அந்த குடிப்பழத்தை, அந்த ஆசையை என்னை விட்டு போய்விட்டார், மறுபான எண்ணமே என்னை விட்டு போய்விட்டார், அந்த பாவத்தை பிடுங்கி எடுத்து விட்டார். அதுதான் இயேசுவின் வல்லமை. ஒரு நிமிஷத்துல அந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, மதுபானம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரே ஒரு தொடுதல், இயேசு தொட்டார், விடுதலை. அவர் ஆச்சரியமா சொன்னார். அவர் தான் இந்த விளக்கம் கொடுத்தார். செடியை பிடுங்கிற மாதிரி மதுபானம் என்கிற பாவத்தை என் உள்ளத்திலிருந்து இயேசு அப்படி பிடுங்கி எடுத்தார். அதன் பிறகு இப்போ மதுபானமே எனக்கு பிடிக்கல, இந்த வாடமே எனக்கு பிடிக்கல. நான் இத்தனை வருஷ குடிகாரன், ஒரே நாள்ல எப்படி என் மனம் மாறினது? அதுதான் இயேசுவின் வல்லமை. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு. அது மதுபானமாய் இருக்கலாம், அல்லது கண்களின் இச்சையாக இருக்கலாம், மாமிச இச்சையாக இருக்கலாம், உங்க அந்தரங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பாவ பழக்கமாய் இருக்கலாம்,
ஒரு பாவ தொடர்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கு தெரியும், அது உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது, உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுக்கிறது. அந்த பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே உங்களால் வர முடியவில்லை. ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆனால் நீங்கள் விடுதலை வேண்டும் என்று இன்றைக்கு விரும்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். எந்த பாவ பழக்கமாயிருந்தாலும். பாவத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நீதிமொழிகள் 5:22 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனை அவனுடைய பாவம் சூழ்ந்து கொள்ளும், அவன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை என்கிற பாவம், துன்மார்க்கம் என்கிற பாவம், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யும்படி நாம் வாழ்வதற்காக மற்றவர்களை ஒடுக்குகிற ஒரு பாவம், பெருமை, பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி பாவ சுபாவங்கள். மதுபானம் மட்டும்தான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். வேசித்தன, விபச்சாரம் மட்டும்தான் பாவம் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று பரிசுத்தத்தின் மேன்மையை சொன்னவர் இயேசு. உன்னுடைய கண்களின் இச்சை, கண்ணிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், சிந்தனையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உன்னுடைய செயலிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே தேவ அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பழி வாங்குகிற சுபாவங்கள், இதெல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஏன் இந்த பாவத்தை விட முடியவில்லை? ஏன் இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது? ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார். நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். வயதான ஒரு தகப்பனார். அவர் பக்தியோடு கூட வேத புஸ்தகத்தோடு தான் சர்ச்சைக்கு வந்திருந்தார். என் கையை பிடித்து கொண்டு அழுதார். ஐயா, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்றார். என்னையா உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்டேன். அடிக்கடி கோபம் வருகிறது. என்னுடைய கோபத்தின் நிமித்தமாய் என் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்த உட்கார்ந்து நான் ஏன் இப்படி கோபப்பட்டேன் என்று அழுவேன். அந்த பாவம் அடிக்கடி வந்து என் குடும்ப சமாதானமே பாதிக்கப்படுகிறது. வேண்டாம் என்று நினைக்கிறேன், என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி அழுதார். அது கூட ஒரு பாவ சுபாவம். அப்படி ஒவ்வொரு பாவ குணமும் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? 1 யோவான் 3:8 வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு அசுத்த ஆவி, பிசாசனுடைய கிரியை இருக்கிறது. பொல்லாத ஆவிதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. இச்சையின் ஆவி அவனுக்குள்ளே தவறான இச்சைகளை தூண்டுகிறது. கொலைவெறியின் ஆவி, பழி வாங்குகிற ஒரு ஆவி மனிதனை பழி வாங்கி கொலை செய்யும்படி தூண்டுகிறது. பண ஆசையின் ஆவி மனிதனை லஞ்சம் வாங்க தூண்டுகிறது. பண ஆசையின் ஆவி தவறாக காரியங்களை செய்ய தூண்டுகிறது. ஏதோ ஒரு பாவம், அது உங்களுடைய சுபாவமா இருக்கலாம், உங்களுடைய குணமா இருக்கலாம். அதனால் உங்களுடைய குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறது, வீட்டுக்குள்ளே நிம்மதி பாதிக்கப்படுகிறது. நீங்க சாதாரணமாக அதனுடைய சுபாவம் என்று எண்ணுகிறீர்கள். அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல, அது பிசாசினுடைய சுபாவம். அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த கோபம் எனக்கு வேண்டாம், இந்த இச்சைகள் எனக்கு வேண்டாம், இந்த ரகசியமான பாவம் எனக்கு வேண்டாம், இந்த ரகசியமான ஆசைகள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, என்னை மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். வெளியிலே மனிதனால் அதை சொல்ல முடிவது இல்லை. பாவ பிரச்சனை தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. மனிதன் அதை வெளியே சொல்லுவதை இல்லை, அதுதான் உண்மை. அவனுக்குள்ள உள்ள ஒரு பெரிய போராட்டமே, எனக்கு நிம்மதியே இல்லை, ஏன் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த மாதிரி ஒரு வேதனையில் வாழுகிறேனே, அதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய போராட்டம். ஆனால் பாவத்தில் இந்த விடுதலை பெற்றுவிட்டால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஒரு அந்த ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் தேவனோடு அவன் உறவு கொள்ள முடியும். தேவனோடு அவனுக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கும். அப்போ உள்ளத்துல சமாதானம், மகிழ்ச்சி இருக்கும். அதை கெடுப்பதற்கு தான் சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, எந்த பாவமா இருக்கட்டும், இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்கும்போது அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு விடுதலை, நம்ம விடுதலையாக இருக்கணும், ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிசாசு பாருங்க, அடிமைப்படுத்துகிறவன். யோவான் 10:10 இந்த பிசாசாகிய சாத்தான் என்ன செய்கிறான் என்று இயேசு சொன்னார். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், நம்முடைய சமாதானத்தை திருட, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை, பாவ பழக்கத்தை, பாவ சுபாவத்தை உண்டாக்கி விடுகிறான். அதனால் நம்முடைய சமாதானமே பாதிக்கப்படுது, அடிமையாக்கி விடுகிறான். பாவம் செய்கிறவனவனும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்த அடிமையாக்கிறான். பாவத்தை விட முடியல. குடிப்பழக்கம், மதுபானம், போதை வஸ்துகள், கோபம், எரிச்சல், இதெல்லாம் விட முடியலையே. அதுக்கு பின்னால் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறாரு. அதில் விடுதலை கொடுக்கத்தான் இயேசு வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எப்படி பெற்றுக்கொள்வது? பிரார்த்தனை பண்ணும்போது, செபிக்கும்போது. இப்போ எனக்கு விடுதலை வேணும். எதில் விடுதலை வேணும்? நீங்கள் அதை சொல்லணும். என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்குது, இந்த பாவ சுபாவம் எனக்குள்ளே இருக்குது, இந்த ரகசிய பாவம் இருக்குது, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, அதில் எனக்கு விடுதலை வேணும். குறிப்பாக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனுஷரிடத்தில் சொல்ல தேவையில்லை. இப்போ கண்களை மூடி இயேசுவை நோக்கி, அவர் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி விடுதலையை சம்பாதித்தார். அதை நினைத்து விசுவாசித்து ஜெபிக்கணும். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யார் விடுதலை வேண்டுமென்று சொல்லி என் கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த தவறான பாவ பழக்கங்கள், இரகசிய பாவங்கள், பாவ சுபாவங்கள், இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் மனம் திரும்பி விடுதலையை விரும்பி ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறப்பா. சிலுவையில் அவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினதை நினைத்து அருளுங்க. இவங்களுக்கு விடுதலை கொடுக்கவே நீ சிலுவையிலே பலியாகி பிசாசனுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டீரல்லவா, அதை நினைத்தருளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நான் விசுவாசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் உடைய வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து வரணும். ஒரு விடுதலை அவர்களுக்குள்ளே உண்டாகணும். ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதலுடைய சுபாவங்கள், குணங்கள் மாறட்டும். பொல்லாத இந்த பாவத்தை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் விலகட்டும். நோய்கள் மறையட்டும். விடுதலை சுகம் உண்டாகட்டும். ஒரு அற்புத மாற்றம் இன்று முதல் அவருடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் உண்டாவதாக. நீ தொட்டதற்காக, விடுதலை தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.